வெல்கம் டு சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ரிலீஸ் 5ல வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்டை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். இது ரொம்பவே முக்கியமான ஒரு அப்டேட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். பொதுவாக நம்ம பர்ச்சேஸ் பண்ண பில்ல இருக்கக்கூடிய டாக்ஸ் அமௌண்ட்டை ஐடிசி அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்மளுடைய சப்ளையர் அந்த பில்ல அவர் ஃபைல் பண்ண ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்ன்ல ஷோ பண்ணல அப்படிங்கிற பட்சத்திலேயோ, அல்லது அந்த மந்த்துக்கான ரிட்டர்ன்ஸ் அவர் ஃபைல் பண்ணாம விட்டுட்டாரு அப்படிங்கிற பட்சத்திலேயோ, அந்த ஐடிசி அமௌண்ட்டை நம்மளால ப்ராப்பரா கிளைம் பண்ண முடியாது. அப்படி கிளைம் பண்ண முடியாம இருக்கும்போது, நம்மளுடைய ஓன் அமௌண்ட்ட நம்ம வந்து டாக்ஸ் டிபார்ட்மென்ட்க்கு பே பண்றதுக்கான ஒரு கேஷ் லாஸ் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இத வந்து நம்ம ஐடிசி ரிஸ்க் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இப்ப நம்மளுடைய டேலில ஆல்ரெடி வந்து பில்ஸ் பேயபிள் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கிறது டேலில குடுத்திருக்காங்க. நம்ம டேலில டிஸ்ப்ளே மோர் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறத எடுத்து, அதுல ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணி, அங்க அவுட்ஸ்டாண்டிங்ஸ் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, பேயபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ரிப்போர்ட் இருக்கு. இந்த பேயபிள் ரிப்போர்ட் நம்ம வந்து எடுக்கும்போது, பர்ட்டிகுலரா நம்ம வந்து நாம பே பண்ண வேண்டிய பில் எல்லாமே வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இதுல அவுட்ஸ்டாண்டிங்கா நம்மளுக்கு இருக்கும். இதுல ப்ராப்பரா நம்ம வந்து ஒரு பர்ட்டிகுலர் மந்த் வரைக்கும் நம்ம வந்து செக் பண்ணணும் அப்படின்னா, நம்ம டேட்ட சேஞ்ச் பண்ணி, நம்ம அந்த பர்ட்டிகுலர் டேட் வரைக்கும் நாம பே பண்ண வேண்டிய அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். இப்ப இந்த பில்ல நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டலா நம்ம வந்து பே பண்ண வேண்டிய அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்க முடியும். இந்த ரிப்போர்ட்ல நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் அப்படிங்கிறத நம்மளுக்கு குடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ஷோ ஐடிசி அட் ரிஸ்க் அண்ட் பேலன்ஸ் அமௌண்ட். ஐடிசி அமௌண்ட் மட்டும் எவ்வளவு? அடுத்து பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் எவ்வளவு? ஐடிசி இல்லாம பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளவு? அப்படிங்கிறத நம்ம வந்து தனியா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம வந்து பார்க்க முடியும். அதுக்கான கான்ஃபிகரேஷன்ஸ் என்னென்ன குடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷோ ஜிஎஸ்டி ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்கு. அடுத்து ஷோ பிரேக்கப் ஆஃப் புக்ஸ் அண்ட் போர்ட்டல் அமௌண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிகரேஷன். இந்த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் நம்ம பார்க்கும்போது அந்த பார்ட்டியோடைய ஜிஎஸ்டி நம்பர் நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல ஷோ பார்ட்டி ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டா ஒரு ஃபீல்டு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் மல்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பேசிஸ்ல நீங்க பிசினஸ் உடைய டேட்டா மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸும் நீங்க வந்து எடுத்து பார்த்துக்கணும். இது வந்து பில்ஸ் பேயபிள் அப்படின்னு இருக்கக்கூடிய மெயின் ரிப்போர்ட்ல உங்களுக்கு கான்ஃபிகரேஷனா கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி லெட்ஜர் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டா வந்து ஒரு ரிப்போர்ட் இருக்கு. இது இண்டிவிஜுவலா ஒரு பர்ட்டிகுலர் சப்ளையர் லெட்ஜர் எடுத்து, அதுல நம்ம வந்து இந்த செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம பண்ண முடியும். அதாவது லெட்ஜர் டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் பேயபிள்ஸ்ல இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷனோட சேர்த்து எக்ஸ்ட்ராவா வந்து 2 கான்ஃபிகரேஷன் குடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, செட்டில் பில் அஸ் பெர் டிஃபரன்ஸ் அமௌண்ட் அண்ட் ஷோ அவைலபிள் ஒன்லி இன் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு 2 கான்ஃபிகரேஷன் எக்ஸ்ட்ராவா நமக்கு குடுத்திருக்காங்க. அப்ப 2 ரிப்போர்ட்ட பத்தி நம்ம வந்து டீட்டெயிலா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். இதுல எக்ஸ்ட்ராவா என்னென்ன மாதிரியான ஷார்ட்கட் கீஸ் குடுத்திருக்காங்க, அத எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 3 ஷார்ட்கட் கீஸ் குடுத்திருக்காங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா F7, இன்னொன்னு Alt R, இன்னொன்னு Alt V அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு 3 டிஃபரெண்ட் ஷார்ட்கட் கீஸ் நியூவா உங்களுக்கு குடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்க பார்க்க முடியும். இதெல்லாம் நம்ம வந்து டீட்டெயிலா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம நீங்க வந்து பாருங்க. இதுவரைக்கும் நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க நம்புனீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. லைக் பண்ணிட்டு வீடியோவ தொடர்ந்து பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ். நம்மளுடைய சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன்ல இருந்து ஆன்லைன் கோர்ஸ் ஃபார் ஜிஎஸ்டி ப்ரொஃபஷனல்ஸ் அப்படிங்கிற ஒரு செப்பரேட் செஷன் நாங்க வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லி வந்து ஜிஎஸ்டிய பத்தி மட்டும் டேலில என்னென்ன மாதிரியான அப்டேட் இருக்கு. இப்ப லேட்டஸ்ட்டா வந்திருக்கக்கூடிய ரிலீஸ் பீட்டால அதாவது ரிலீஸ் 5ல இருக்கக்கூடிய அப்டேட் எல்லாமே சேர்த்து நீங்க வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, வர்ற 19த் ஆகஸ்ட்ல இருந்து அதாவது அடுத்து வரக்கூடிய திங்கட்கிழமை ஈவினிங் 8 to 9 வந்து உங்களுக்கு செஷன்ஸ் வந்து டெய்லி பேசிஸ்ல ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 12 செஷன்ஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு டெய்லி பேசிஸ்ல வந்து கண்டக்ட் பண்ண இருக்கும். 2 வீக்ஸ் இந்த வந்து செஷன்ஸ் அப்படிங்கிறது டெய்லி 1 ஹவர் பேசிஸ்ல இருக்கும். அதுக்கு நீங்க டோட்டலா பே பண்ண வேண்டிய அமௌண்ட் ஒன்லி 1800 மட்டும் நீங்க பே பண்ணி, நீங்க இந்த செஷன்ஸ் அப்படிங்கிறத நீங்க வந்து எடுத்துக்கிற முடியும். உங்களுக்கு ஜாயின் பண்ண இன்ட்ரஸ்டட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கக்கூடிய என்ரோல்மென்ட் ஃபார்ம் நீங்க வந்து ஃபில் பண்ணுங்க. அல்லது கமெண்ட்ல நீங்க உங்களுடைய விருப்பத்த நீங்க தெரிவிங்க. எங்களோட அட்மிஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. உங்களுடைய அட்மிஷன கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. டிஸ்கிரிப்ஷன் குடுத்திருக்கக்கூடிய ஃபார்ம நீங்க ஃபில் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க அட்மிஷன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணப்படும். வாங்க நம்ம டேலில இந்த அப்டேட் எப்படி இருக்கு? என்னென்ன மாதிரியான அப்டேட் குடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப நீங்க டேலில பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்கிரீன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டலா நம்மட்ட இருக்கக்கூடிய அவுட்ஸ்டாண்டிங் பேயபிள் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து இந்த
ஸ்க்ரீன்ல நீங்க வந்து பார்க்கலாம். இது ஆல்ரெடி வந்து நம்ம இருக்கக்கூடிய டேலி ரிலீஸ் 5க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட் தான் இது. இதுல வந்து சேஞ்ச் நீங்க வந்து பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல F12 நீங்க வந்து பிரஸ் பண்ணுங்க. தட் இஸ் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க செப்பரேட்டா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு செக்ஷனே வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஷோ ஐடிசி அட் ரிஸ்க் அண்ட் பேலன்ஸ் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டா வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு செக்ஷன் வந்து இங்க குடுத்திருக்காங்க. அதுல மெயின் கான்ஃபிகரேஷன் ஸோ ஐடிசி அட் ரிஸ்க் அண்ட் பேலன்ஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது. இத மட்டும் நான் வந்து எஸ் குடுத்துட்டு, அப்படியே நான் வந்து மத்த ஆப்ஷனும் நோடி இருக்கட்டும். நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த ஒரு மெயின் கான்ஃபிகரேஷன மட்டும் நம்ம எஸ் குடுத்துட்டோம் அப்படின்னா, என்ன சேஞ்சஸ் வருது அப்படின்னு நீங்க வந்து இங்க பாருங்க. இத பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து இத எஸ் குடுத்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல, நமக்கு வந்து செப்பரேட்டா ஒரு காலம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துருக்கு. அது என்ன காலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க நீங்க டிஃபரண்ட் டாக்ஸ் ஐடிசி அட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு காலம் இங்க குடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. அதே மாதிரி கீழ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, சம்மரி இன்ஃபர்மேஷன்ஸ்ல உங்களுக்கு அடிஷனலா வந்து உங்களுக்கு ஒரு 3 டிஃபரெண்ட் ஃபீல்ட் வந்து உங்களுக்கு குடுத்திருக்காங்க. அதுல பார்த்தோம் அப்படின்னா, பெண்டிங் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ பெண்டிங் அமௌண்ட் இன் தி சென்ஸ் நம்ம வந்து டோட்டலா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அவுட்ஸ்டாண்டிங் என்ன? அதுல டாக்ஸ் அமௌண்ட் மட்டும் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதோடைய டோட்டல் அமௌண்ட். ஆனா, இந்த இடத்துல சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன். டாக்ஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, நம்மளுடைய சப்ளையர் ப்ராப்பரா அவருடைய ஜிஎஸ்டிஆர் 1ல அவர் நம்மளுடைய பில்ல ஷோ பண்ணிட்டாரு. ஆனா, நாம இன்னும் வந்து அந்த பில்ல செட்டில்மென்ட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் தான், இந்த டிஃபரன்ஸ் இன் ஐடிசி அது டிஃபரன்ஸ் இன் டாக்ஸ் ஃபார் ஐடிசி ரிஸ்க் அப்படிங்கிறதுல நமக்கு ஷோ ஆகும். ஒருவேளை நம்முடைய சப்ளையர் ப்ராப்பரா ஐடிஆர் 1 ரிட்டர்ன் அது ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டாரு அப்படின்னா, இந்த காலம்ல வந்து அந்த பில் அமௌண்ட் வந்து காட்டாது. ஐ மீன் அந்த டாக்ஸ் அமௌண்ட் காட்டாது. ஏன்னா நம்ம வந்து ப்ராப்பரா அத வந்து அவைல் பண்ண முடியும். அதுல எந்த ரிஸ்க்குமே இல்ல அப்படிங்கிறது தான் வந்து இந்த இடத்துல மீனிங். பொதுவா நம்ம வந்து நம்ம ரைஸ் பண்ண பில்லுல இருக்கக்கூடிய டாக்ஸ் அமௌண்ட்ட மட்டும் செப்பரேட்டா வந்து டேலி நம்மளுக்கு இந்த மாதிரி பிரிச்சு குடுத்துருது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன்ஸ் நம்ம வந்து எனேபிள் பண்றதுனால நம்மளுக்கு மெயின் ரிப்போர்ட்ல வரக்கூடிய ஒரு சேஞ்சஸா நம்ம வந்து இத நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ செப்பரேட் காலம் நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. அதே மாதிரி குளோசிங் அமௌண்ட்ல நம்மளுக்கு செப்பரேட்டா வந்து ஒரு டீடைல்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்க வந்து கன்சிடர் பண்ணணும். அடுத்து நம்ம அனதர் கான்ஃபிகரேஷன்ஸ் நம்ம வந்து அதாவது அத பேஸ் பண்ண அடிஷனல் கான்ஃபிகரேஷன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து என்னன்னா, ஷோ ஜிஎஸ்டி ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இத நம்ம எஸ் குடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு செப்பரேட்டா வந்து என்ன அப்படின்னா, ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு செப்பரேட்டா வந்து நம்மளுக்கு ஒரு காலம் வந்து ஆட் ஆயிருக்கிறத நீங்க வந்து செக் பண்ண முடியும். செப்பரேட்டா இன் தி சென்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த ஸ்டேட்டஸ பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நீங்க உங்களுடைய ஜிஎஸ்டிஆர் 2A அல்லது 2B நீங்க வந்து ப்ராப்பரா ரீகான்சிலேஷன் நீங்க பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல, இப்ப டேலில வந்து ஆட்டோ ரீகான்சிலேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடியே கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய ஜேசன் ஃபைல் நம்ம வந்து டவுன்லோட் பண்றோம். டவுன்லோட் பண்ணி டைரக்ட்டா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டேலி டேட்டாவோட ரீகான்சிலேஷன் பண்ண முடியும். நம்மளுடைய ஜிஎஸ்டி ஆன்லைன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா எப்படி நம்ம வந்து ரீகான்சிலேஷன் எப்படி பண்றது? ஆட்டோ ரீகான்சிலேஷன் எந்த மாதிரி பண்ணலாம்? அதுல என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி நீங்க கண்டிப்பா லேர்ன் பண்ணுவீங்க. அதர்வைஸ் அத பத்தின ஒரு டீடைல்டு வீடியோவும் நம்மளுடைய செஷன்ல நான் வந்து தனியா நான் வந்து குடுத்துருக்கேன். நீங்க ஒரு கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணி அத பேஸ் பண்ணி கன்டினியூஸா நீங்க வந்து இந்த ஜிஎஸ்டிஆர் 2A அண்ட் 2B ரீகான்சிலேஷன் லேர்ன் பண்ணும்போதும் இன்னும் எஃபெக்டிவா லேர்ன் பண்ணும்போதே நீங்க வந்து டவுட்ஸ் அப்படிங்கிறதையும் கிளாரிஃபை பண்ண முடியும். அட் த சேம் டைம்ஸ் நீங்க வீடியோ பார்க்கும்போது லேர்ன் பண்றத விட, நீங்க வந்து ஆன்லைன் கோர்ஸ் நீங்க வந்து ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, டைரக்ட்டா நீங்க வந்து இன்டராக்ட் பண்ண முடியும். அதுலயும் நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஈஸியா கிளாரிஃபை பண்ண முடியும். ஓகே. ஸோ நம்மளுடைய ஜிஎஸ்டிஆர் 2A அண்ட் 2B நம்ம ரீகான்சிலேஷன் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல, நம்மளுக்கு இந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு செப்பரேட்டா நம்மளுக்கு இந்த ரிப்போர்ட் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவைலபிள் ஒன்லி இன் புக்ஸ். நம்மளுடைய டேலில மட்டும் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஆனா போர்ட்டல்ல இந்த பில் வந்து ஷோ ஆகல. இதுக்கு 2 ரீசன் சொல்லலாம். நம்பர் 1 என்ன அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் சப்ளையர் அந்த பர்ட்டிகுலர் ஜிஎஸ்டிஆர் 1 வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாமலே விட்டுட்டாரு. அந்த பர்ட்டிகுலர் பீரியடுக்கான ரிட்டர்ன ஃபைல் பண்ணாமயே விட்டுருக்காரு. இது நம்பர் 1 ரீசன். 2வது ரீசன் என்ன அப்படின்னா, அவரு ஃபைல் பண்ணியிருக்காரு. ஆனா நம்மளுடைய இந்த பில்ல வந்து என்ன பண்ணல அப்படின்னா, ப்ராப்பரா அவர் வந்து ஷோ பண்ணல. நம்மளுடைய ஜிஎஸ்டி நம்பருக்கு பதிலா வேற யாராவது ஜிஎஸ்டி நம்பர் குடுத்து கூட அப்டேட் பண்ணிக்கலாம். இல்ல அந்த பில்ல வந்து அப்படியே டோட்டலா மிஸ் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி வந்து 2 ரீசன்ல வந்து நம்மளுக்கு அவைலபிள் ஒன்லி இன் புக்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும்.
இதே மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவைலபிள் ஒன்லி இன் புக்ஸ் அன்சர்டன் தி சென்ஸ் நம்ம வந்து மிஸ்டேக் ஏதோ ஒரு மிஸ்டேக் நம்மளுக்கு இருக்கு. ப்ராப்பரா வந்து ரீகான்சில் ஆயிடுச்சு. ரீகான்சில் ஆனது பார்த்தீங்கன்னா, இங்க ஐடி சீரிஸ்க்கு நம்மளுக்கு இல்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். தென் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம வந்து ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி, தனியா நம்ம வந்து என்ன பண்ண முடியுது அப்படின்னா, ஒரு காலம் அப்படிங்கிறது டேலில நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு பில் நம்ம வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் நம்ம பார்க்குறோம். அதுல வந்து ரீகான்சில்ட் மட்டும் எவ்வளவு? அன்ரீகான்சில்ட் மட்டும் எவ்வளவு? நாம மட்டும் டேலில ரெக்கார்ட் பண்ணது என்ன இருக்கு? அதர்வைஸ் வந்து நம்மளுக்கு ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாம இருக்கக்கூடிய பில்ஸ் என்ன? நம்ம வந்து ஐடிசி அவைல் பண்ண முடியாம இருக்கக்கூடிய பில் என்னங்கிறத பார்க்கலாம். இப்ப இந்த ஃபீல்ட்ல வந்து என்ன அப்படின்னா, அவைலபிள் ஒன்லி இன் புக்ஸ் அப்படிங்கிறத நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, யாரெல்லாம் ஜிஎஸ்டிஆர் 1 நம்மளுடைய சப்ளையர் வந்து ப்ராப்பரா ஃபைல் பண்ணல, அல்லது ஃபைல் பண்ணதுல நம்மளுடைய பில்ல வந்து மிஸ் பண்ணிட்டாங்களா? அப்படிங்கிறத நம்ம செக் பண்றதுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ, இப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஒரு பர்ட்டிகுலர் அ ரிப்போர்ட்ல இருந்து அவைலபிள் ஒன்லி இன் புக்ஸ மட்டும் நான் எடுத்து நான் வந்து செக் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பெண்டிங் அமௌண்ட்ட நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய ஐடிசி அமௌண்ட்ட நம்ம கிளைம் பண்ண முடியாம போயிடும். ஸோ நாம இந்த அமௌண்ட்ட நாம பே பண்ண வேண்டிய டாக்ஸோட சேர்த்து அடிஷனலா நம்மளுடைய கேஷ் அவுட்ஃப்ளோ தான் வந்து இருக்கும். அப்ப கேஷ் லாஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு நடக்கும். அப்ப அவைலபிள் ஒன்லி இன் புக்ஸ மட்டும் நான் அந்த இடத்துல ஃபில்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டேலில என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அப்ளை ஃபில்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. இதுல அட்வான்ஸ்ட் ஃபில்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுக்கலாம். இதுல போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன வந்து நியூவா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இத நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இது வந்து நியூ ரிலீஸ்ல தான் இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிடுங்க. ஈக்குவல் டூ அப்படிங்கிறத பிரஸ் பண்ணி அவைலபிள் ஒன்லி இன் புக்ஸ் அப்படிங்கிறத என்டர் பண்ணோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா, அவைலபிள் ஒன்லி இன் புக்ஸ் மட்டும் செப்பரேட்டா நம்மளுக்கு வந்து என்ன ஆயிருது அப்படின்னா வந்து இப்ப நம்மளுக்கு ஒரு டவுட் வரலாம். சார் இப்ப வந்து நீங்க சொன்னீங்க. இது வந்து பர்ட்டிகுலர் பீரியடுக்கான ரிட்டர்ன் வந்து அவர் ஃபைல் பண்ணியிருக்காரு. ஆனா நம்ம பில்ல வந்து அவரு ஷோ பண்ண விட்டுட்டாரு. 2வது அவர் ஃபைலே பண்ணல. இது இது எப்படி நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம்? அவர் கால் பண்ணி நம்ம வந்து கேட்கணுமா? ஸோ நாம வந்து டேலில இருந்தபடியே டைரக்ட்டா நம்ம செக் பண்ண முடியாதான்னு கேட்டா, கண்டிப்பா நம்ம வந்து செக் பண்ண முடியும். அதுக்கான ப்ரொவிஷனும் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, டேலில குடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப கிரேசியான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம கால் பண்ணி, "சார் நீங்க வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டீங்களா? இல்லையா?" அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணலாம்? ஸோ மேபி தெரியலன்னு சொல்லலாம். அதாவது ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்றது எங்க ஆடிட்டர், இல்ல அப்படின்னா டாக்ஸ் கன்சல்டன்ட் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. நாங்க வந்து டேட்டா குடுத்துட்டோம் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். இல்ல அப்படின்னா வந்து பொய் சொல்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இது கிராஜுவலா நடக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஓகேங்களா? இது ரெகுலரா வந்து நடக்கும். பண்ணிட்டோம்னு சொல்லுவாங்க, பண்ணலன்னு சொல்லுவாங்க. சம்திங். ஸோ இப்ப டேலில இருந்தபடியே டைரக்ட்டா இப்ப வந்து ஏஸ் டெக்வார் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற இந்த கம்பெனி ரிட்டர்ன் வந்து அந்த பர்ட்டிகுலர் பீரியடுக்கு பண்ணிட்டாங்களா? இல்லையா? அப்படின்னு செக் பண்றதுக்கு சிம்ப்ளி நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இருந்து ஆல்ட் ஜி பிரஸ் பண்ணுங்க. அந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, கோ டூ அப்படிங்கிற ஸ்க்ரீன் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். அந்த கோ டூல இருந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கோ டூல இருந்து நம்ம வந்து ஆல்டர் மாஸ்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுக்க முடியும். இப்ப ஆல்டர் மாஸ்டர் எடுத்து அதுல லெட்ஜர் அப்படிங்கிறத நான் வந்து செலக்ட் பண்றேன். இதுல வந்து அந்த பர்ட்டிகுலர் பார்ட்டிய நான் வந்து செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆல்ட்ரேஷன் ஸ்க்ரீன்ல நம்மளுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆல்ட் எல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. இப்ப ஆல்ட் எல் நான் வந்து பிரஸ் பண்ணேன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு வருது. இத நம்ம என்டர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லி டேலி இங்கேயே நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிருது அப்படின்னா தந்துருது. ஸோ ஆக்டிவ்ல இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ஸ்க்ரீன்ல லாஸ்ட் ஃபீல்ட் நீங்க பார்க்கலாம். ஆக்டிவ்ல தான் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ வந்து அப்லோட் அஸ் பெர் போர்ட்டல் சாரி கீழ பார்த்தீங்கன்னா, ஃபைலிங் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீ குடுத்துருக்காங்க. ஆல்ட் எஸ். இத நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுடைய டீட்டெயில்ஸ் லாஸ்ட்டா வந்து எப்போ ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் இங்க குடுக்குது. ஸோ கீழ பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு தனியா வந்து ஒரு டேபிள் நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா எப்ப ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. அப்ப அந்த பீரியடுக்கு வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆனா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்மளுடைய பில்ல ஒமிட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத ஈஸியா நம்ம வந்து என்ன பண்ண முடியும், இங்கேயே நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்ப கால் பண்ணி கேட்கும்போதே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, "சார் எங்களுடைய பில்ல நீங்க வந்து மிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ எந்த மாதிரி நீங்க வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கீங்க. ஸோ எங்களோட பில் நம்பர் வந்து டிஎன்பிபி ஸோ 10 அப்படிங்கிற பில். பில்லோட டோட்டல் அமௌண்ட் 3,04,256 அமௌண்ட். அதுல வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, 66,556 ரூப்பீஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் அமௌண்ட் மட்டும் இருக்கு. ஆனா நீங்க பில்ல மிஸ் பண்ணிட்டீங்க. எங்களுடைய ஜிஎஸ்டி போர்ட்டல்ல அப்டேட் ஆகல. ஐ மீன் ஜிஎஸ்டி 2B நாங்க ரீகான்சில் பண்ணும்போது அப்டேட் ஆகல.
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியா வந்து நம்ம வந்து லாக் பண்ண முடியும். அவங்கள ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வைக்கவும் முடியும். தென் நம்மளுடைய ப்ராப்பர் ஐடிசி அமௌண்ட்ட நம்ம வந்து இன் ஃபியூச்சர்ல நம்ம ப்ராப்பரா எடுத்துக்கவும் முடியும். கிளைம் பண்ணவும் முடியும். ஸோ இது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சரா நம்ம வந்து இந்த ஸோ அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் நம்ம வந்து பார்க்கிறதுனால நம்மளுடைய பெண்டிங் அமௌண்ட்ட மட்டும் எவ்வளவு பே பண்ணணும் அப்படிங்கிற அமௌண்ட்ட மட்டும் பார்க்கிறத தாண்டி, நம்மளுடைய டாக்ஸ்ல ரிஸ்க் எதுவுமே இல்லாம நம்ம ஈஸியா வந்து என்ன பண்ண முடியுது அப்படின்னா, எஸ்கேப் பண்ண முடியுது. அதுக்கான ரிலவெண்ட் ரிப்போர்ட்டா நம்ம வந்து இத பெட்டரா நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகே. ஸோ அடுத்த ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். இதுல வந்து இருக்கக்கூடியது நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஷோ பிரேக்கப் ஆஃப் புக்ஸ் அண்ட் போர்ட்டல் அப்ப நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ நம்மளுடைய புக்ஸ்லயும் அஸ் வெல் அஸ் போர்ட்டலையும் இருக்கக்கூடிய அமௌண்ட்ட நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, செப்பரேட் காலமா நான் வந்து இந்த இடத்துல பார்த்துக்கிறேன். ஸோ இதுல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, நியூவா வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு புக்ஸ் அண்ட் போர்ட்டல் அப்படின்னு வந்து குடுத்திருக்காங்க. அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இதே காலமா நம்ம வந்து ரோல் பண்ணி நீங்க பார்க்க முடியும். அமௌண்ட் இன் போர்ட்டல். அதுக்கு அடுத்து அமௌண்ட் இன் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 2 காலம் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க குடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது 2மே வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு காலமா நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, இத வந்து ஸ்க்ரோல் பண்ணி நான் வந்து டோட்டலா நான் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது நம்ம வந்து என்ன பண்ண முடியுது? ஸோ நம்மளுடைய புக்ஸ்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் என்ன? போர்ட்டல்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் என்ன? ஸோ நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு சிலது வந்து என்ன அப்படின்னா, புக்ஸ்லயும் இருக்கு, போர்ட்டல்லயும் இருக்கு. ஸோ இது நாம வந்து ப்ராப்பரா வந்து ரீகன்சிடர் பண்ணல. அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னன்னா, செப்பரேட்டா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய புக்ஸ்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் என்ன? போர்ட்டல்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் என்ன? அப்படிங்கிறத நம்ம வந்து தனியா நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது வந்து என்ன அப்படின்னா, செப்பரேட் ரிப்போர்ட்டா நம்மளுக்கு F12ல நம்ம வந்து என்ன பண்ண முடியுது அப்படின்னா, ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன எனேபிள் பண்றதுனால முடியுது. ஓகே சார். ஸோ இப்ப அடுத்து வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஷோ பார்ட்டி ஜிஎஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு. இது வந்து காலம்ன்னு சொல்றதோட ஒரு ஃபீல்டு. மல்டி ஜிஎஸ்டின் மெயின்டெயின் பண்ணக்கூடியவங்களுக்கு இது தனி ஃபீல்டா வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா குடுக்கப்பட்டிருக்கு. அது எப்படி சார் நம்ம வந்து செக் பண்றது அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவா நம்ம வந்து ஏதோ ஒரு பில்ல நம்ம வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணி என்டர் மட்டும் நம்ம பண்ணுவோம். என்டர் பண்ணீங்க அப்படின்னா, அந்த பில்லோடைய டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு தெரியும். ஸோ இதுல பார்ட்டி ஜிஎஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து இருக்கு. அகைன் நம்ம வந்து என்டர் பண்றோம். அத ஒவ்வொரு பில்லையும் நீங்க வந்து என்டர் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, பார்ட்டியுடைய ஜிஎஸ்டி நம்மளுக்கு வந்து செப்பரேட்டா வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து தெரியுது. ஒவ்வொரு பில்லுக்கும் அந்த பார்ட்டியுடைய ஜிஎஸ்டிய நம்ம வந்து என்ன குடுத்துருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியுது. இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பர்ச்சேஸ் பில்ல ஒரு ஜிஎஸ்டி நம்ம வந்து குடுத்துருக்கோம். டெபிட் நோட்ல அதே ஜிஎஸ்டி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனா பேமெண்ட் பண்ணும்போது நம்ம வேற ஒரு ஜிஎஸ்டி நம்பர் வந்து யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இத நம்ம வந்து என்ன பண்ண முடியுது அப்படின்னா, ஈஸியா வந்து நம்ம வந்து கிளாரிட்டி அப்படிங்கிறது எடுக்க முடியுது. அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இதே F12ல லாஸ்ட்டா இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஷோ ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ். மல்டி ஜிஎஸ்டி இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் இந்த ஃபீல்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும், ஒவ்வொரு பில்லுக்கும் நம்மளுக்கு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா வந்து நம்மளுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு காலம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 4த் கான்ஃபிகரேஷன் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன நம்ம வந்து பார்ப்போம். ஓகே. ஸோ டேலில நம்ம வந்து அடுத்து நம்ம வந்து பார்க்கக்கூடியது என்னன்னா, ஒரு சில ஷார்ட்கட் கீஸ் வந்து இதுல வந்து குடுத்துருக்காங்க. இதே ஸ்க்ரீன்ல ஒரு சில ஷார்ட்கட் என்னென்ன ஷார்ட்கட் கீன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜிஎஸ்டியோட இன்ஃபோ. ஜிஎஸ்டி இன்ஃபோ அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸ்டேட்டஸ் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்து வந்து ஜிஎஸ்டி உடைய போர்ட்டல் வியூ நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது நம்ம வந்து என்ன பண்றோம்னா, அஸ் பர் அவர் புக்ஸ், அஸ் பர் அவர் போர்ட்டல் அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, நம்ம வந்து சிங்கிள் பில்ல நம்ம வந்து தனியா நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்கிறதுக்காக. தென் ஃபைனலா வந்து ஜிஎஸ்டி உடைய ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா செக் பண்ணலாம். ஓகே. ஸோ அது எப்படி அப்படின்னு நம்ம வந்து இங்க பார்க்கலாம். ஸோ இப்போ பொதுவா வந்து நான் வந்து என்ன பண்றேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி இன்ஃபோல இருந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இங்க நார்மலா வந்து என்ன பண்றோம்? ஜிஎஸ்டி இப்ப நான் வந்து ஒரு ஒரு பர்ட்டிகுலர் பில் நான் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணி அந்த வவுச்சர நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? என்டர் பண்ணி இந்த லைன வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணணும். எந்தெந்த இன்ஃபர்மேஷனோ அந்த லைன வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிட்டு, இப்ப நான் வந்து F7 அப்படிங்கிற கீ நான் வந்து பிரஸ் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து தனியா வந்து ஃபோக்கஸிங்க்காக நம்மளுக்கு தனி ஸ்க்ரீன் வருது. ஸோ அத மட்டும் தனியா எடுத்துக்கிறேன். இன்வாய்ஸ் நம்பர் என்ன? இன்வாய்ஸ் உடைய டேட் என்ன? ஜிஎஸ்டியோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா மிஸ் மேட்ச். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து அமௌண்ட் இன் புக்ஸ் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு 53,100 அப்படி நம்மளுக்கு இருக்கு. ஆனா போர்ட்டல்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னா 8,100 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஈஸியா நம்ம வந்து செக் பண்ண முடியுது. ஆல்மோஸ்ட் இது வந்து என்ன அப்படின்னா டாக்ஸ் அமௌண்ட்ட மட்டும்
நம்மளுக்கு வந்து டேலி வந்து என்ன பண்ணுது, ஐ மீன் போர்ட்டல்ல வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணி காட்டும். அந்த டேட்டா மட்டும் இந்த 8100 மட்டும் நம்மளுக்கு எடுத்துட்டு வருது. ஓகேங்களா? போர்ட்டல்ல அது மட்டும் தான் இருக்கும். அட் த சேம் டைம்ஸ் இங்க நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல பார்க்கும்போது 1800 அமௌண்ட் ஆன் போர்ட்டல் அப்படின்னு நம்மளுக்கு இங்க இருக்கு. இங்க நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ரிஸ்க் வந்து என்ன அப்படின்னா 8100 அப்படின்னு தான் நம்மளுக்கு வந்து இருக்கு. ஓகேங்களா? இத நம்ம வந்து ஆல்ட் வி ஜிஎஸ்டி ஸ்டேட்டஸ் அப்படின்னு நம்ம வந்து இங்க இருந்தபடியே நம்ம என்டர் பண்ணி நம்ம ஒரு வேலை வந்து மேனுவல் ரீகன்சில் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? நாமளே வந்து ரீகன்சில் பண்ணலாம். ஏன்னா ஆட்டோ ரீகன்சில் பண்ணும்போது பில் நம்பர் கரெக்டா இருக்கணும். அட் த சேம் டைம்ஸ் நம்மளுக்கு வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா டாக்ஸ் அமௌண்ட் கரெக்டா இருக்கணும். எல்லாமே கரெக்டா இருக்கும். இதுல பில் அமௌண்ட்ல வந்து நம்ம ஸ்லாஷ் யூஸ் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல எக்ஸாக்டா நம்ம சப்ளையர் அவருடைய ரிட்டர்ன் ஃபைலிங்ல என்ன பில் நம்பர் கொடுத்துருக்காங்க, எத்தனை டிஜிட் கொடுத்துருக்காங்க, அத்தனை டிஜிட் வந்து நம்ம வந்து கொடுத்துருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்கா ரீகன்சில் ஆகும். அதர்வைஸ் நாம வெறும் நம்பரை மட்டும் தான் கொடுக்குறோம். ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ்னா நம்ம கொடுக்கறது இல்ல, ஸ்லாஷ்னா நம்ம வந்து கொடுக்கறது இல்ல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டேலி ரீகன்சில் பண்ணாது. நம்ம மேனுவலா இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரீகன்சில் அப்படிங்கிறது நம்ம வந்து மேனுவல் ரீகன்சிலும் நம்ம வந்து பண்ண முடியும். இப்போ நான் ஜிஎஸ்டி 2B அண்ட் 2A அண்ட் 2Bல மேனுவலா நான் ரீகன்சில் பண்றேன். அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ரீகன்சில்டு அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்க்கு நம்மளுக்கு மூவ் ஆயிடும். ஸோ இதில் நான் வந்து அகெயின் F7 அப்படின்னு நான் வந்து இங்க கிளிக் பண்றேன். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் வந்து ரீகன்சில்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வர்றதை நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரலா நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஜிஎஸ்டி இன்ஃபோ அஸ் வெல் அஸ் ஜிஎஸ்டி ஸ்டேட்டஸ். அடுத்து ஜிஎஸ்டி போர்ட்டல் வியூ நான் வந்து எடுக்கிறேன். ஸோ இங்கே நான் வந்து ஆல்ட் ஆர் நான் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்டல் வியூ ஒரு பர்டிகுலர் பில் ஆல்ட் ஆர் போர்ட்டல் வியூ நான் எடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு போர்ட்டல்ல எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா அடுத்து நம்ம வந்து பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து பார்த்துக்கலாம். இங்கேயும் ஒரு சில ஷார்ட்கட் கீஸ் இருக்கு. நீங்க வந்து இதை வியூ பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இந்த 3 ஷார்ட்கட் கீஸ் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்க கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜென்ரலா நம்ம டோட்டல் பேயபிள்ஸ் எடுத்து பார்க்கும்போது அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து லெட்ஜர் அவுட்ஸ்டாண்டிங் அப்ப நம்ம வந்து எடுத்து இதுல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் பார்ட்டிக்கு நம்ம வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு பர்டிகுலர் பார்ட்டிக்கு நம்ம பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ எந்த பில்ல நம்ம வந்து பேமெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு நீங்க வந்து எடுத்துக்கீங்க. இதுல இவங்க ப்ராப்பரா ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து மொத்த அமௌண்ட்டையுமே கூட நம்ம வந்து செட்டில்மெண்ட் பண்ணலாம். ஆனா ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து இவங்க ஃபைல் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ண முடியாது, மொத்த அமௌண்ட்டையும் நம்ம வந்து கட்ட முடியாது. இந்த இடத்துல ரைட் சைடு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அவுட்ஸ்டாண்டிங் லெட்ஜர் வவுச்சர் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கு. இப்போ நான் ஜிஎஸ்டி அவுட்ஸ்டாண்டிங் வெறும் F9 அப்படிங்கிறத நான் ப்ரெஸ் பண்றேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அவுட்ஸ்டாண்டிங் தனியா நம்மளுக்கு வந்து தெரியுது. ஸோ இந்த பில் டிஃபரன்ஸ் இன் அமௌண்ட்டை மட்டும் இருக்கக்கூடிய பில்லை நம்ம வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த டாக்ஸ் இல்லாம தான் நம்ம வந்து செட்டில்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணணும். ஓகேங்களா? ஆஃப்டர் டாக்ஸ் என்ன இருக்கு, ஐ மீன் ஆஃப்டர் டாக்ஸ் இது பிஃபோர் டாக்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பேமெண்ட் பண்ணணும். இதுலயும் அவைலபிள் ஒன்லி இன் புக்ஸ் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணாம இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம வந்து ஒன்லி நம்ம வந்து 2,37,700 மட்டும் தான் நம்ம வந்து பே பண்ணணும். டோட்டல் அமௌண்டா இருக்கக்கூடிய 3,04,000 சம்திங் நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட சேர்த்து டாக்ஸும் போயிடும். தென் இவங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாம போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அதை நம்ம கிளைம் பண்ண ஐடிசியா நம்ம கிளைம் பண்ண முடியாது. நம்மளுடைய கேஷ் ஃப்ளோவும் அஃபெக்ட் ஆயிடும். ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த இடத்துல என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா செட்டில்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த லெட்ஜர் அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறத எடுத்துட்டு F12 அப்படிங்கிறத நீங்க பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு செப்பரேட்டா என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா செட்டில்மெண்ட்டுக்கான ஒரு ஆப்ஷன். இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா செட்டில் பில்ஸ் அஸ் பர் டிஃபரன்ஸ் இன் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிகரேஷன். இதை நம்ம எஸ் கொடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து என்டர் பண்ணுவோம். என்டர் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்ப இந்த பில்லை செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு டைரக்டா ஆல்ட் பி தட் இஸ் பில் செட்டில் அப்படிங்கிறத நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஒன்லி நம்மளுக்கு வந்து எந்த அமௌண்ட் வருது அப்படின்னா 2,37,700 மட்டும்தான் இங்க பில் செட்டில்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டு. இப்ப பார்த்தோம் அப்படின்னா 2,30,000 இந்த அமௌண்ட்டை தான் நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கிட்டு. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து F12ல இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் நம்ம வந்து நோ கொடுத்துருந்தோம் அப்படின்னா
நம்மளுக்கு மொத்த அமௌண்ட்டையுமே நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா எடுத்துக்கும். 3,04,000 ஆல்ட் பி கொடுக்கும்போது நம்மளுக்கு 3,04,000 அமௌண்ட்டையும் எடுத்துக்குது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா வந்து என்ன அப்படின்னா ஐடிசி அமௌண்ட்டையும் சேர்த்து நம்ம வந்து பே பண்ணிடுவோம். பே பண்ணும்போது ஐடிசி நம்ம கிளைம் பண்ண முடியல அப்படின்னா கேஷ் இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோல நமக்கு கண்டிப்பா வந்து என்ன ஆகும் அப்படின்னா ப்ராப்ளம் அப்படிங்கிறது நம்மளுக்கு. அதுக்காக நம்ம வந்து F12 அப்படிங்கிறத பிரஸ் பண்ணி லாஸ்டா நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு கான்ஃபிகரேஷன் செட்டில் பில்ஸ் அஸ் பர் டிஃபரன்ஸ் இன் அமௌண்ட் அது மட்டும் நான் வந்து செட்டில்மெண்ட் அப்படிங்கிறத நான் பண்ணணும். அப்ப நம்ம வந்து இந்த கான்ஃபிகரேஷன் எனேபிள் பண்ணிட்டு டைரக்ட்டா நீங்க வந்து செட்டில் பில் குடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா நம்மளுக்கு டாக்ஸ் அமௌண்ட் போக ரிமைனிங் அமௌண்ட் மட்டும் தான் செட்டில்மென்ட்க்கு போகும். சார் இந்த பில்ல இருந்து செட்டில்மென்ட் பண்ணாம டைரக்ட்டா நம்ம வந்து வவுச்சர் பாஸ் பண்ணா எப்படி? அங்க கான்ஃபிகரேஷன் குடுத்துருக்காங்களான்னு கேட்டா, இங்க கான்ஃபிகரேஷன்லாம் குடுக்கல. சோ நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, செட்டில் பில்ல பேஸ் பண்ணி நம்ம வந்து நீங்க இந்த ஸ்க்ரீன்ல இருந்து நீங்க லெட்ஜர் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்க்ரீன்ல இருந்து இந்த கான்ஃபிகரேஷன் எனேபிள் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து ஆல்ட் வி யூஸ் பண்ணால் மட்டும் தான் இந்த பெனிஃபிட் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து மல்டிபிள் பெர்சன்ஸ்க்கு நம்ம வந்து செட்டில்மென்ட் நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிற பட்சத்துல, நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு, அ சிம்ப்ளி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, மேல நீங்க பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் அமௌண்ட் 5,77,800 மட்டும் நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ இவங்களுக்கு மட்டும் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், இந்த அமௌண்ட்ட மட்டும் நம்ம வந்து இந்தந்த பில்ல நம்ம வந்து எடுத்துக்க முடியும். டாப்ல பார்த்தீங்க அப்படின்னா, பில் செட்டில்டு கன்சிடரிங் பேலன்ஸ் ஆஃப்டர் டிஃபரன்ஸ் இன் டாக்ஸ் அப்படிங்கிறத நம்மளுக்கு இங்க குடுத்துருக்காங்க. ஸோ டாப்லயே நம்மளுக்கு அதுக்கான அலர்ட் வந்து நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. அத பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம பேமெண்ட் வந்து நம்ம ஸோ அகைன் அடுத்த பில்ல செலக்ட் பண்றேன். ஸோ இங்கேயும் வந்து என்ன அப்படின்னா, அதே மாதிரியே நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது வர்றத இப்ப நம்ம வந்து செட்டில் பில்ஸ் நான் குடுத்தேன் அப்படின்னா, மேல டாப்ல பார்த்த அந்த அமௌண்ட் தான் நம்மளுக்கு இங்க செட்டில்மென்ட்க்கு நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க செக் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டா வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். ஒவ்வொரு பிசினஸ்லயும் இருக்கக்கூடிய கேஷ் இன்ஃப்ளோ, அவுட்ஃப்ளோல கிரிட்டிக்கல் அப்படிங்கிறது வந்து அதிகமாவே நம்மளுக்கு இருக்கு. அத ஃபேஸ் பண்றதுக்கான சொல்யூஷனா வந்து டேலில இப்படிப்பட்ட ஒரு பெட்டர் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம சேனல். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த ஒரு அப்டேட்ல நம்ம